வணக்கம் என் அருமை விவசாய மக்களே. ரீசெண்டாக நம்ம ஒரு வாய்க்குளங்கிற இடத்துல வாய்க்குளங்கிற பக்கத்தில் ஒரு ஒரு மரப்பயிருக்கு நம்ம வாட்டர் கண்டிஷனர் சிஸ்டம் போட்டிருந்தோம். இந்த உண்மையில் இந்த வாட்டர் கண்டிஷனர் சிஸ்டம் இந்த இடத்துல ரொம்ப கடல் தண்ணி மாதிரி இருந்த தண்ணி கிட்டத்தட்ட 8000 டிடிஎஸ் கடலில் தொத்து போகிற அந்த அளவுக்கு உப்பு. அப்போ இந்த இடத்துல அவங்க இந்த இடத்துல அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம அப்போ நம்மகிட்ட சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. இப்படி இந்த இடத்துல வாட்டர் கண்டிஷனர் பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அப்படின்னு இருந்தாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் அது அப்படி எப்படிப்பா என்னமா பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கொடுத்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல வெள்ளை படிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் ஃபுல்லாகவே பயங்கர உப்பா இருந்தது, சால்ட் படிஞ்சு போய் இருந்தது. இப்போ நம்ம அந்த வாட்டர் கண்டிஷனர் சிஸ்டம் பயன்படுத்தும் போது அந்த இடமே நமக்கு இன்னைக்கு அவ்வளோ அளவுக்கு உப்பு இல்லாமல், அதே போல் இந்த ட்ரிபிகேஷன்லாம் நிறைய இன்னைக்கு உப்பு படிஞ்சு போய் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுது நம்மளுடைய வாட்டர் கண்டிஷனர் மூலமாக. ஸோ இன்னைக்கு பயிர் நல்லா இருக்குது. இதே மாதிரி நிறைய விவசாயிகள் இருப்பீங்க.